வேளையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்த நாமத்தை பாட்டினாலே உயர்த்த போகிறோம். இயேசு என் பரிகாரி என்னும் நல்ல பாடலை பாடி கத்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாளோ, என்ன வாதைகள் நேர்ந்தாளோ, என்ன துன்பங்கள் வந்தாளோ, என்ன வாதைகள் நேர்ந்தாளோ, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாளோ, என்ப இயேசு என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாளோ, என்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. சேர்ந்து சொல்வோம். இன்ப ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாளோ, சத்துரு என்னை தொடர்ந்தாளோ, சாத்தான் என்னை எதிர்த்தாளோ, சத்துரு என்னை தொடர்ந்தாளோ, சஞ்சலங்கள் வந்த போதோ என்ப இயேசு என் பரிகாரி, என்ன சஞ்சலங்கள் வந்த போதோ என்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுவோமா? இயேசு என் பரிகாரி, என்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாளோ, மன கஷ்டங்கள் வந்தாளோ, பண கஷ்டங்கள் வந்தாளோ, மன கஷ்டங்கள் நேர்ந்தாளோ, தனமே எதிர்த்தாளோ, என்ப இயேசு என் பரிகாரி, எல்லா தனமே என்னை வெறுத்தாளோ, இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த இயேசு என் பரிகாரி. பெரும் ஜாதிகள் வந்தாளோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாளோ, பெரும் ஜாதிகள் வந்தாளோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாளோ, பல சோதனைகள் சூழ்ந்தாளோ, இந்த இயேசு என் பரிகாரி, பல சோதனைகள் சூழ்ந்தாளோ, இந்த
இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இந்த இயேசு என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு, எனக்கென குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த ராசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த இயேசு பரிகாரி. அல்லேலூயா. அவர் நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை யாவரையும் இந்த வீடியோவிலேயே பார்க்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த காலை விசுவாச தியானத்துல உங்களை நான் பார்க்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய விசுவாச வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வித அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயமித்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் இந்த கால வேளையில மகிமைப்படட்டும். வசனம் சொல்லுகிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அறிவேன், அறிந்திருக்கிறேன். தேவன் நான் நன்கு அறிவேன். பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே தைரியமா உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி தம் தெய்வத்தை அறிந்திருந்தார்களோ, தம்முடைய தெய்வத்துவத்தை அறிந்திருந்தார்களோ, அந்த தெய்வீகத்தினுடைய விடுதலையை அறிந்திருந்தார்களோ, தெய்வீகத்தினுடைய மகிமையை அறிந்திருந்தார்களோ, அதே போல இந்த காலைவேளையில் உங்களை பார்த்து தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்களும் அவரை அறிய அழைக்கப்படுகிறோம். அவர் இன்னார் என்று அறிவேன் என்கிற ஒரு விசுவாசம், என் தேவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என்கிற ஒரு விசுவாசம் இந்த காலை வேளையிலே அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாய் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அது அவசியமாய் இருக்கிறது என்பதிலே எவ்விதமாச்சு கருத்தும் இல்லை. எனக்கு கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்னார் என்று அறிவேன். என் தெய்வம், நான் விசுவாசிக்கிறவர், நான் நம்புகிற, நான் தேடுகிற, நான் ஆராதிக்கிற, நான் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருக்கிற என் தெய்வம் யார் என்பதை நான் அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனக்கு கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுக்கு முன்னதாக, ஒரு சிறு சம்பவத்தை உங்களுக்கு முன்னதாக சொல்லுகிறேன். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த திரள் கூட்டத்திற்கு மத்தியிலே ஒருவன் தன்னுடைய வித்தைகளை காண்பித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு வித்தைகளாய் அவன் காண்பித்து அவர்களை மகிழ்ச்சி வித்துக் கொண்டே இருந்தான். அவர்கள் மகிழ்ச்சி வித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் அவனை கை தட்டினாலும், கர ஓசையினாலும், தன்னிடத்திலிருந்து மகிழ்ச்சியான வார்த்தைகளினாலும் அவனை குறித்து சந்தோஷமாய்
பேசி கொண்டிருந்தார்கள். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் அவன் வித்தை செய்து கொண்டிருந்த பொழுது கடைசியாக எல்லாரும் பிரமிக்கத்தக்க ஒரு வித்தை செய்தான். என்ன வித்தை தெரியுமா? 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன ரோப் ஒன்றை கட்டி இந்த மலையின் ஒரு பகுதியிலிருந்து மலையின் மறுபகுதிக்கு அவன் என்ன பண்ணினான்? நடந்து அந்த ரோப்பிலே நடந்து போனான். இதை பார்த்த ஒரு பெரிய பள்ளம். இதை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. எப்படி இது சாத்தியமானது? ஒத்த கைத்துல பயம் இல்லாம இவர் நடந்து போய்விட்டார். எல்லாரும் கவனிங்க, இதுவரை இருந்ததை விட கைவோசை வேகமாய் தட்டி எல்லா ஆரவாரங்களை செலுத்தினார். இப்பொழுது இந்த வித்தைக்காரன் அந்த இடத்துல நின்றுட்டு கேட்கிறான், தைரியம் உள்ள ஒருவன் இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா என் கூட நடந்து வர உங்களால் கூடுமா? நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என் கூட நீங்க நடந்து வர முடியுமா? இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் பிரமிப்பாயிடுச்சு, ஆச்சரியமாயிட்டு. எப்படி இந்த 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 ரோப்ல என்ன எங்களால எப்படி நடக்க முடியும்? இல்ல, நோ 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 என்கிற சத்தம் அதிகமாய் வர ஆரம்பித்தது. அப்பொழுது அங்க விளையாட்டு கொண்டிருந்த ஒரு சிறு பையன் கையை உயர்த்தினால, நான் வர்றேன் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இந்த சின்ன பையனால நடந்து போக முடியும்? சின்ன பையன் வாரணும்னு அந்த வித்தைக்காரர் என்ன பண்ணாரா, வாங்கன்னு சொல்லி அந்த சின்ன பையனை கையில பிடிச்சிட்டு இந்த ரோப்பின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நடந்து கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போனாரா. இவன் சின்ன பையன் பின்னாடி நடந்து போன எல்லாரும் ஆச்சரியம், பயம் இல்லாம நடந்து போயிருந்திருக்கான் பாருங்களேன். இந்த 2 மலைக்கு நடுவுல பயம் இல்லாம போனதை பார்த்தோம். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் ஒரு திகில், எல்லாருக்கும் ஒரு காரியம். என்ன நடந்துச்சு? அவர் கீழே இறங்கிட்டாரு. கீழே விட்ட உடனே அவனுடைய சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் பாருங்க. வித்தைக்காரனை விட்டுட்டாங்க, வித்தை செய்யறவனை விட்டுட்டு சுத்தி அந்த சின்ன பையனை கூட்டி பார்த்த, ஐயா எப்படி நீங்க எப்படி போனீங்க? உங்களுக்கு பயம் தெரியலையா? அந்த பள்ளத்தை பக்கத்துல பயம் இல்லையா? ரோப்ல நடக்கிறது உங்களுக்கு பயமா தெரியலையான்னு கேட்கும் பொழுது அந்த சின்ன பையன் அழகா ஒரு வார்த்தை சொன்னானா, ஐயா அந்த ரோப்ல நடந்து கொண்டிருக்காருல அவரு தான் உங்களுக்கு வித்தைக்காரர், ஆனா எனக்கு அவர் தகப்பன்ட்டு சொன்னாரா. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சிறு பையனுடைய மனநிலையை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை வித்த பயம் எவ்வளவு இருக்கலாம், ஆனா கரத்தை பிடித்திருக்கிறவர் என்னுடைய தகப்பன், என் கரத்தை பிடித்திருக்கிறவர் என்னுடைய தகப்பன், அவர் எப்படிங்க என்னை விட்டு விடுவாரு என்கிற ஒரு தைரியம். இன்னைக்கு உங்களை பார்த்து கால வேளையில சொல்றேன், உங்களை நீங்கள் அறிந்திருக்கிற கிறிஸ்து, நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு பயம் அவசியம் இல்லை, திகில் அவசியம் இல்லை, என சூழ்நிலைகள் உங்களுக்கு பயமே வர வேண்டியது இல்லை. காரணம், என் தேவன் எனக்கு முன்னதாய் நடந்து போக கோணலானவர்களை நேர்படுத்துகிறவர், கரண்டு முரடுகளை சமப்படுத்துகிறவர், எனக்கு முன்னாடி நடந்து போக இந்த காலவேளை தைரியமா சொல்றேன், அவர் இன்னார் என்று அறிந்திருங்கள். அவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறதுனால தைரியமா போகலாம், தைரியமா நடக்கலாம், தைரியமா காரியத்தை செய்யலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்னதாக செல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன், நல்ல கவனிங்க. வீட்டுக்கு, அதாவது பள்ளிக்கூடம், நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். காலையில கிளப்பி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப சந்தோஷமா பிள்ளைகள் போகும். ஆனா சாயந்தரம் 4:30 மணி 5:30 மணிக்கு அந்த பெல் அடிச்ச உடனே பிள்ளைகள் வேகமா ஓடி வரும் எங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கு ஓடி வர்ற பிள்ளை என்னைக்காட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரியலையே, எங்க வீட்டுல இன்னைக்கு அம்மா குழம்பு வச்சாங்களான்னு தெரியலையே, சாப்பாட்டுக்கு ஏதாட்டு கூட்டு இருக்குமான்னு என்னைக்காட்டு எந்த பிள்ளையாகிலும் எங்கேயாயிலும் யோசிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க இல்ல. ஆனா தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு அக்கறை இருக்கும். என் பிள்ளை 4:30 மணிக்கு வருது, அந்த பிள்ளைக்கு நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும், டீ போட்டு வைக்கணும், சாப்பாடு செஞ்சு வைக்கணும்னு அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அக்கறை இருக்கும். ஆனா பிள்ளைகள் அதை குறித்து கவலைவே படாது. இன்னைக்கு மே மாதம் நெருக்கிக்கிட்டு இருக்கோம், ஏப்ரல் லீவு விடுமுறை நாட்கள், ஏதாவது பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கா பாருங்க, எல்லாம் ரோட்டில் தான் இருக்கு. அதுக்கு அவசியம் இல்லை, அதை குறித்து கவலைவே படாது. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு இது கால வேளையில என்னுடைய தகப்பன் எனக்கு முன்னதா இருக்க, நான் ஏன் கவலைப்படணும்? ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்றேன் தெரியுமா? என் சூழ்நிலை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கிற வெறுமையை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்ற விசுவாசம் என்னிலே பெருகல. காரணம், அவர் இன்னார் என்று நான் இன்னும் அறியல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகையினால அந்த காலை வேளையில தைரியமா சொல்றேன், உங்களுக்கு முன்னால் நடந்து போகிறவர் இன்னார் என்று அறிந்து பாருங்க. அவர் இன்னார் என்று அறிந்து கொள்வீர்களால் நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் மேல விசுவாசம் வைத்தவர்களால் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் தந்திருக்கிறார் அல்லவா? அந்த அதிகாரத்திலே கர்த்தர் நம்மை அவர் என்ன பண்ணுவாராம்? செய்யவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பவுல் தன்னுடைய வேலைக்காரருக்கு நான் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று அறிவேன். அறியாததுதான் பிரச்சனை. ஒரு உதாரணத்தின் மூலமா வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்னதாய் காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக கவனத்தை திருப்புகிற பொழுது 6ஆம் அதிகாரம் 45 லிருந்து 53 வரைக்கும் ஒரு
சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு முன்னதாக வாசிக்கிறேன் பாருங்களேன். 45வது வசனம். அந்த சம்பவத்துல சீசர்கள் படகிலை பயணம் செய்கிறார்கள். ஒரு பயணம், ஒரு டிராவல், ஒரு இப்ப நான் இது எப்படி ஒப்பிடுறேன் பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நான் அதோடு கூட ஒப்பிடுகிறேன். வாழ்க்கைங்கிற பயணம். அங்க பயணத்துல சீசர்களை என்னத்தை சந்திச்சாங்க? பெரிய காய்ச்சல் வந்துச்சு, ஒரு பிரச்சனை கிளம்புச்சு, காத்து ரொம்ப, இவங்க தண்டு வடிச்சு பாக்குறாங்க, இவங்களால முடியல, இவங்க போராடி பாக்குறாங்க, இவங்களால முடியல. கடைசியில கர்த்தர் வந்தாரே, இவங்க வாழ்க்கையில அற்புதத்தை. அவர் ஜனங்களை அழிப்பு விடுகையில் நம்முடைய சீசர்கள் படகில் ஏறி அக்கறையிலே பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சத்தமரலே சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் அறிந்திருக்கணும். பாருங்க, இந்த படகு பிரயாணத்தை, சீசருடைய படகு பிரயாணத்தை ஆரம்பித்து வைத்தவர் யார்? இயேசுதான் துவங்கி வைக்கிறார், துரிதப்படுத்துறார். போங்க படகுல, நீங்க படகுல அக்கறைப்படுங்க, நீங்க கட்டாயமா நீங்க இந்த படகுல ஏறி அக்கறைப்படணும். துரிதப்படுத்துறாரு. ஏன்னா ஒண்ணு சொல்றாங்க, துரிதப்படுத்துறவர் என்னை விட்டு விட மாட்டார். எத்தனை பேர் அமைச்சு சொல்ல முடியும்? என் பயணத்தை துவக்குகிறவர் என்னை பாதியில விட்டு விட மாட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க இந்த சம்பவத்துல. நல்லா கவனிங்க. இவங்க ஜெபம் பண்ணும்படி அவர் மலைக்கு போயிட்டாரு. இவங்க நடு சாயங்கால நேரத்துல பிரயாணப்பட ஆரம்பித்தவங்க நடு ஜாமத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ காய்ச்சி அடிக்கி இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு இடத்துல இந்த காய்ச்சி பெருசா அடிக்கும் பொழுது இவங்க நினைக்கிறாங்க, எங்களால முடியாது, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஐயரே நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவத்துல இவங்க எல்லாம் சொல்லல, ஆனா தண்டு வடிக்கிறார்கள். நான் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறேன், இவங்களுடைய அறிவின்படி இவங்க எல்லாரும் மெஜாரிட்டி கடல் தொழில் பார்த்ததுனால அவங்களுக்கு இந்த காத்தினால எங்கள் படகுக்கு சேதம் வராது என்பதை அறிந்திருந்திருப்பார்கள். சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த காட்சினால எங்கள் படகுக்கு சேதம் வராது என்று அறிந்ததுனாலதான் வசனம் சொல்லப்படுது, அப்பொழுது காட்சி அவர்களுக்கு எதிராக இருந்ததுனால். 48வது வசனம். அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். நல்ல கவனிங்க, இவங்க தண்டு வலிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு முடிவு வருது, இந்த காத்துல சேதம் வராது, நம்ம கரை போயிடலாம். ஏங்க நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்றேன், அவர் யாரு தெரியுமா? உங்கள் பயணத்தை துவக்குனவர். நீங்க தண்டு வடிக்கிற வலி, உங்க கை வேதனைப்படுறத கூட அவர் பார்த்து தீவிரமாய் உங்களுக்கு வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்றேன், அவர் யாரு தெரியுமா? தீவிரமாய் வந்து உதவி செய்கிறவர். நீங்க வேதனைப்படுகிறதை பார்த்து, நீங்கள் துக்கப்படுகிறதை பார்த்து, உங்க வீட்டில் இருக்கிற வெறுமையை பார்த்து, உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை துவங்கி வைத்தவர், உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்து வைத்தவர். உங்களுடைய அனுபவத்துல அவர் உங்களை நடத்த ஆரம்பித்ததுனால சொல்றேன், தைரியமா சொல்றேன், உங்களை நடத்துகிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த கால வேளையில அவர் தீவிரமாய் வந்து உதவி செய்கிறவர், உடனே வந்து உதவி செய்கிறவர். சீசர்களுக்கு செய்தார் அல்லவா? தண்டு வடிக்கிறது கூட, கை வலிக்கிறது கூட கர்த்தர் விட்டு விடல. கை வலிக்குதானே இவங்க கரை ஏறிடுவாங்கன்னு கூட விடல. அந்த இடத்துல அவர் தன் கடலின் மேல நடந்து, நான் இப்படி சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யும்படி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேன்மையை உங்களிடத்துல காண்பிக்க அவர் கலங்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. நீங்கள் எடுக்கிற பிரயாசத்திலே, நீங்கள் நடந்து வருகிற பாதையிலே நீங்கள் வருத்தத்தை அனுபவித்து விடக் கூடாது என்பதற்காக அவர் உங்களிடத்துல தீவிரமாய் வருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்கிற அறிவு இருக்கும், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை எனக்கு அறிந்திருக்கிறோம். அதனால தைரியமா சொல்றேன், உங்களுடைய பிரயாணத்துல துவங்கினவர் இருப்பாரு, துவங்கினவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. தைரியமா பிரயாணப்படுங்க. தொழில் செய்யறோம், என்ன தொழில் செய்யலாம், என்ன காரியம் செய்யலாம்னு சில நேரத்துல நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தைரியமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துவக்குவார் ஆனால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார் ஆனால், தாராளமாய் அதை செய்யுங்கள். தாராளமாய் அதை செய்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அதனால தைரியமா நான் பிரவேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் தைரியமா போகிறேன். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர், நீ என் கூட இருக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் வல்லவரா இல்லாவிட்டாலும், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். சூழ்நிலையை பார்த்து, இங்க கடல் நடக்கிறத பார்த்தவன இவங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படுறாங்க. சூழ்நிலையை பார்த்து இவங்க எப்படி
இல்லைங்க, கர்த்தர் சூழ்நிலையின் நடுவில் வந்து என் சூழ்நிலையை மாற்றி எனக்கு அற்புதம் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கட்டாயமும் செய்வார். இந்த காலைவேளை அந்த விசுவாசத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த காலைவேளை அந்த விசுவாச வார்த்தையை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நினைக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்றதுனால நடக்கிற விஷயம் என்ன? காரியம் நடந்தது. கடலின் மேல் நடந்தவர்களை கண்டு ஆவேசம். உடனே அவர் அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்க. என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் இன்னார் என்று நான் அறிந்திருப்போமானா நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேதனைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறது. காலவெல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிவேன். இன்னார் என்று அறிவேன். அதான் விசுவாசம். விசுவாசத்துல நிலைத்து நின்று பாருங்க. நான் தைரியமா உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை துவங்கினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக நடி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். நீரே எங்கள் பரிகாரியான கிறிஸ்துவா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை துவங்கினவர், இந்த வாழ்க்கையில எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி துவக்கத்தை தந்தவர், முடிவு வரைக்கும் நீர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறீர். தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். எங்களை நீ நடத்துவீராக. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வீடியோ வழியா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கடலிடுங்க. அவர் செய்கிற எல்லா வேலைகள் எல்லா ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. இந்த நாள் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். கர்த்தாவே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை காண செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விசுவாச தியானத்தை, விசுவாச வார்த்தைகளை உங்களுக்கு முன்னதாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்க. இதன் மூலமாய் நன்மைகளை பெற்றிருப்பீர்கள். தாராளமா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லை ஃபோன் நம்பர் இருக்கிறது. தாராளமாய் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமா இருந்தாலும் தாராளமாய் நீங்கள் ஜெபிக்க எங்களை அழைக்கலாம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரமா கொடுக்குறாங்க. தொடர்ந்து நீங்கள் அதில் பெண்கள் நேரத்தில் இணைந்திருங்க. கர்த்தர் இன்னும் வருகிற நாட்கள்ல வாலிபர்களுக்கான சகல காரியங்களை சொல்லிக் கொடுக்கவும், அதற்கான சகல காரியங்களை செய்யவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தணும். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து கர்த்தர் அந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.